மதுரையில் 45 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றிய விவகாரத்தில் விசிக நிர்வாகிகள் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விசிக நிர்வாகிகள் மீது 8 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தங்கதுரை இணைகிறார். தங்கதுரை, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமாவளவன் மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே உள்ள வெளிச்சநத்தம் கிராமத்தில் 45 அடி உயர கொடிமரத்தில் கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றினால் இதற்கு முன் அனுமதி என்பது பெறப்படவில்லை. 25 அடி உயரத்தில் இருந்த கொடிமரத்தை 45 அடிக்கு உயர்த்தியுள்ளனர். இதற்கு வருவாய்த்துறையினர் தரப்பில் அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இதற்கான அனுமதி கோரி இருந்தனர். ஆனால் அனுமதி என்பது வழங்கப்படாத நிலையிலேயே 45 அடி உயர கொடிமரத்தை அவர்கள் அங்கே ஏற்றி கொடியை ஏற்றுவோம் என கூறியதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது சனிக்கிழமை இரவு ஏற்பட்டது. காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் அதனை மீறி விசிகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து மாவட்ட நிர்வாகத்திடம் இருந்து அனுமதி பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கொடியினை ஏற்றிச் சென்றார். ஆனால் அன்று இரவு சனிக்கிழமை இரவு அங்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை விசிகவினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்கள் சத்திரப்பட்டி காவல் நிலையத்திலும் புகார் என்பதை அளித்து இருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக 3 பேரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பணியிடை நீக்கம் என்பது செய்யப்பட்டதன் காரணமாக தற்பொழுது வருவாய்த்துறையினர் இன்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நேற்று பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் குறிப்பாக விசிகவின் நிர்வாகிகள் 5 பேர் உட்பட 21 பேர் மீது சத்திரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது அன்று சனிக்கிழமை இரவு இந்த விவகாரத்தில் ராஜேஷ், வருவாய் ஆய்வாளர் அனிதா, மாவட்ட கிராம நிர்வாக உதவியாளர் பழனியாண்டி மற்றும் விஏஓ பரமசிவன் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். தற்போது விஓவிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 5 விசிக நிர்வாகிகள் உள்ளிட்ட 21 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணிப்புறக்கு போராட்டம் நடந்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கதுரை.